ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோனோட கனெக்டிவிட்டி, அப்புறம் இந்த லைட் செட்டிங்கு, கேமரா எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, மெமரி கார்டு எப்படி போகிறது, மெமரி கார்டு போட்ட வீடியோ எடுத்தோம்னா அதை எப்படி டிவியில் மொபைலில் பார்க்குறது அப்படின்னும், அப்புறம் ரிமோட் எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது இந்த பட்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இந்த பட்டன்லாம் இருக்குது, இந்த டிஸ்பிளே இதெல்லாம் வந்து எது வச்சுருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணோம், எப்படி ஹேண்டில் பண்ணோன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதனுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நான் போட்டுட்டேன், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அது லிங்க்கை பயன்படுத்தி அன்பாக்சிங் ரிவ்யூ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ட்ரோனில் வந்து பேட்டரி பவர் அவங்களே கொடுத்துருவாங்க. ட்ரோனுங்க பேட்டரி தான் அந்த ட்ரோனோட பேட்டரி. இது வந்து பேட்டரி மாடல் இது 701855 3.7 வோல்ட் பேட்டரி. இது 2 பேட்டரி கொடுங்க, ஸ்பேர் அவங்களே கொடுப்பாங்க. ஒரு சார்ஜ் ஆகும்போது ஒன்று யூஸ் பண்ணுறது, ரன்னிங்கில் இருக்கும்போது ஒன்று, சார்ஜிங்கில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறது. ரிமோட்டுக்கு வந்து எந்த பேட்டரியும் வராது, அதுக்கு வந்து AA பேட்டரி 4 வாங்கிக்கோங்க. இது மாதிரி 4 பேட்டரி வாங்கிங்க. இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி. இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் எவ்ரிடே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கும், அந்த பேட்டரி வாங்கிக்கிங்க. இதுமாதிரி 4 பேட்டரி வாங்கிக்கிங்க. பேட்டரி வாங்கிட்டு இதை கழுத்து போட்டுக்கணும், ஏன்னா பேட்டரி சோர்ஸ் ரெண்டுத்தையும் முக்கியம். இது ரிமோட்டுக்கான பேட்டரி வராது. இது கழுத்துட்டு இது வந்து அதிலே வந்துடும். இது கழுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் அதிலே கொடுத்துருவாங்க, நம்ம ட்ரோன்லேயே கொடுத்துருவாங்க. அதாவது அன்பாக்சிங் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வந்துருச்சு, என்னென்ன வரல, ஆக்சஸ் நான் ஆக்சஸ் வந்தது, எது இருந்தது, எல்லாத்தையும் இந்த பிளேயில் 4 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அந்த அன்பாக்சிங் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. நான் இந்த மாதிரி போட்டு ஆனதை பார்த்துங்க. ஓகே, ஆன் ஆகுது. இப்போ கவர் போட்டு மூடிடுங்க. ஸோ பேட்டரிக்கு வந்து ரிமோட்டுக்கு வந்து பேட்டரி போட்டாச்சு. அடுத்து ட்ரோனுக்கு போடுவோம். இது வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து முடியணும், இந்த இடத்துல வந்து முடியணும். ட்ரோனு பேட்டரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெளியே இருந்ததுன்னா கொஞ்சம் டவுனாக ஓடும். எந்த பக்கம் டவுனாக இருக்கும் அந்த பக்கமே போகும். ரிமோட் கண்ட்ரோலுக்கு கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிடும். அப்புறம் அதனால் கொஞ்சம் கரெக்டாக அவனுக்கு கொடுத்த சைஸ் இங்கே வந்து நிற்கணும். வந்து நிற்கிறது கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இங்கே கொடுத்துக்கிறாங்க. இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு, இது பேர் பண்ணுறது. பேட்டரி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்க. பேட்டரி இது நாப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர் ஆகணும். இது வந்து பிடிச்சி வெளியே எடுக்கிறதுக்காக இந்த நாப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேட்டரி கரெக்டாக இன்சர்ட் பண்ணிங்க. அதை பாருங்கள், கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இதோட பேர் பண்ணுங்கள். பேட்டரியும் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போது ட்ரோன் ஆனில் இருக்குது, ரிமோட்டில் கனெக்டில் இல்லை. ஓகேங்களா? இது ரெண்டும் ஃப்ரண்ட் சைடு, இது ரெண்டும் பேக் சைடு. போட்ட உடனே லைட் எரியும். இது இப்போ ரிமோட்டும் இதுவும் கனெக்ட் ஆகலை, பட் ஆனில் தான் இருக்குது, இன்னும் கனெக்ட் ஆகலை. ஆனால் இப்படி வச்சுருங்க. ரிமோட் எடுத்துங்க, இப்படி ஆன் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆகும். இது பவர் பட்டனு. அதாவது ட்ரோனும் ரிமோட்டும் ரெண்டும் பேர் ஆகிற வரைக்கும் இந்த லைட்டு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் நெட்வொர்க்கு. ஓகேங்களா? கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே டவர் வந்துடும். இங்கே டவர் மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சிம்பிள் வந்து ஃபுல்லாகிடும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா. ஓகேங்களா? இது வந்து பேர் பண்ணுறது முன்னாடி சொல்லிடுறவங்களும் பேர் பண்ணிட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து நம்ம பேட்டரியோடைய எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றது ஆனில் தான் இருக்குதுன்றதுக்கான சோர்ஸ். இது எவ்வளோ ஹைட்டில் போகிறோன்றதுக்கான பர்சன்டேஜ். இப்போது இந்த பட்டன் பற்றி பார்க்கலாம். இது ஆன் ஆஃப் பட்டனு. பேட்டரி போட்டு மேலே பண்ணிங்கன்னா ஆனு, கீழே ஆஃப், மேலே ஆனு. இப்படி சத்தம் கேட்கும். இந்த சவுண்டு வந்து ரிமோட் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை விட பேர் ஆச்சுன்னா சவுண்டு வரும், அதை அவங்க சொல்கிறோம். அப்புறம் இது வந்து ஜாக், அப் அண்ட் டவுன் வர ஜாக். இது எவ்வளோ ஹைட்டில் போகிறோமோ பாருங்கள், பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்களா. இது வந்து ஃபுல் ஸ்பீடு, அவ்வளோதான் லிமிட்டு அந்த ஹைட்டு. இது வந்து ட்ரோன் வந்து முன்னாடி பின்னாடி, ஃபார்வேர்டு பேக்வேர்டு. இது ரைட் சைடில் போகிறது இந்த ஜாக் சொல்கிறாங்க. இது லெஃப்ட் சைடு போகிறது. இது வந்து ரேஸ் பண்ணுறது, கீழே இருந்து ஹைட்டாக மேலே வருது. மேலே வரது அப்படியே விட்டிங்கன்னா அந்த ஹைட்லேயே பார்த்துட்டு 30% தான், ஒரு முட்டிங்கால வரைக்கும் ஹைட் இருக்குது. 30% இருக்குது. இது இவ்வளோ ஹைட். இப்போ வந்து அப்படியே இப்படி சுற்றணும். அந்த ட்ரோன் வந்து
அப்படியே இப்படி சுற்றணும் அப்படின்னா இதை இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது என்ன பண்ணணும், அப்படியே அப்படி சுற்றும். ரைட் சைடில் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் பண்ணிங்கன்னா இது இப்படி சுற்றும். ஓகேங்களா? இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஃப்ரண்ட் போனீங்கன்னா இது இப்படியே போகும், இப்படியே போகும், இப்படி வரும், அடுத்து ரைட்டு, அடுத்து இப்படி போகும். அவ்வளோதான். இப்போ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றும், இப்படி இது இப்படி சுற்றும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது ரேஸ் ஜாக்கு அண்டு ரைட்டு ரொட்டேஷன் லெஃப்ட் ரொட்டேஷன் ஜாக்கு. இது ஃபார்வர்டு பேக்வர்டு ரைட்டு லெஃப்ட் ஜாக்கு. இவ்வளோ தான் அந்த ரெண்டு ஜாக்கில். இது வந்து இந்த ஜாக்கோட ட்ரிம்மரு, இது இந்த ஜாக்கோட. அடுத்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்லெஸ் மோடுன்னு சொல்லுவாங்க. இது ஹெட்லெஸ் மோட்னா இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இப்படியே வரும் இல்லையா, அந்த டைப்பு ஹெட்லெஸ் மோடு சொல்லுவோம். அந்த மோடை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்படியே போயிட்டு இப்படியே வரலாம், நீங்கள் இப்படி போயிட்டு இப்படியே வரலாம், நீங்கள் எப்படி ஒன்று திருப்பி ரைட்டு லெஃப்ட்டு போகலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ், ஓரளவு 50% ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ரெண்டும் பயன்படுத்தலாம், எல்லாம் விட்டுடலாம். ஓகே, இவ்வளோ தான் ரிமோட்டு. இது வந்து ஆண்டினா இது கொஞ்சம் ரேஸ் ஆகுது, கழட்டி கீழே போட்டுருங்க, உசாராக பார்த்துங்க. ரிமோட்டில் இருக்குது இவ்வளோ தான் பார்த்துங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே டவர் வரும், கனெக்ட் ஆச்சுன்னா கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறேன், அதை கூட எனக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ட்ரோனோட ஃப்ரண்ட் சைடு, இதுதான் ஹெட்டு சொல்லுவோம், ஸ்பைக் சொல்லுவாங்க. ஹெட் இது வந்து இப்படி தான் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பிளேட் எப்படி ரொட்டேஷன் ஆகும்னா இது ரெண்டும் ஒரு சைடும் இது ரெண்டும் ஒரு சைடு ஆகும். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்டேபிள் பண்ணணும். இப்படி சாஞ்சிதுன்னா இது ரெண்டும் ஸ்டேபிள் பண்ணணும், இப்படி சாஞ்சினா இது ரெண்டும் ஸ்டேபிள் பண்ணணும். ஃப்ரண்டில் போச்சுன்னா இது ரெண்டும் ஸ்டேபிள் பண்ணணும். இப்படி சைடு போச்சுன்னா 4 சைடு ஸ்டேபிள் பண்ணணும். ஸ்டேபிலிட்டிக்காக ஆப்போசிட் ரன் ஆகும். இது ஒயிட் ரெண்டாக இருந்தால் ரெண்டும் ஒன்றா ஓடும், இது ரெண்டும் ஒன்றா ஓட நினைக்காதீங்க. ஆப்போசிட் எல்லா ட்ரோனும் அப்படி தான். இது ஒரு திசையில் இருந்தால் இது ஆப்போசிட் திசையில் கொடுப்பாங்க, இதுக்கு ஒரு திசை இருந்தால் இது ஆப்போசிட் திசை, இதுக்கு இது எல்லாமே ஆப்போசிட் 4 ரெண்டாகும். சில பார்த்தீங்கன்னா 6 இருக்கும் பிளேடு, சில 8 பிளேடு இருக்கும். 8 பக்கத்தில் இருக்கிற பிளேடு ஒரே மாதிரி சுற்றாது. ஒவ்வொரு பிளேடுக்கும் பக்கத்தில் பார்த்து ஆப்போசிட் சுற்றுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ட்ரோன் வந்து இப்படி சாயும்போது பக்கத்து பிளேடு கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணும், அது பக்கத்து பிளேடு ஸ்டேபிள் பண்ணும், அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே வரும், ஸ்டேபிள் ஆகிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே நிறைய பிளேடு 10 இருந்தாலும் அப்படி தான் 1 by 1 ரைட்டு லெஃப்ட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி தான் கொடுப்பாங்க எப்பவுமே. அதுதான் இது கிளாக்கு, இது ஆன்டி கிளாக்கு, இது கிளாக்கு, இது ஆன்டி கிளாக்கு, இதுக்கு இது ஆன்டி கிளாக்கு. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை பேர் பண்ணலாம். இது எனக்கு ஆனில் இருக்குது, பண்ணிங்க ரெண்டும் ஆன் ஆகிடும். எப்படி பேர் பண்ணதுன்னா இந்த ரேஸ் பண்ண ஏற்றி இப்படி ஏற்றிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். சாத்திங்க வச்சிங்களா பாருங்கள். ஒரு டைம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஆஃப் பண்ணிட்டு இது கனெக்டட், அவ்வளோதான். ரிமோட் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே ஃப்ரண்ட் லைட் இருக்குது பாருங்கள், ஒயிட் கலர் லைட்டு, ரிமோட்டில் பேர் ஆகணும். அடுத்தது இப்போ மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சரிஸில் வந்து தான், இதுவும் ரிமோட்டு கூட வந்து தான். இதில் கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க. வீடியோ எடுத்து முடிச்சோடனே மெமரி கார்டு இடத்துல போட்டு மொபைல்லையோ டிவிலையோ லேப்டாப்லேயே போட்டு பார்த்துக்கலாம். இது 4G மெமரிக்கு அதில் ஃப்ரீயாக வந்துட்டு தான். இது எப்படி ட்ரோன் இன்செர்ட் பண்ண சொல்கிறேன். இந்த ட்ரோனில் வந்து அவங்களே மேப் எப்படி போர்டு இன்செர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலே ஷேப் எடுத்து பார்த்தீங்களா, வச்சு மெமரி கார்டு வச்சுக்கோங்க, ஷேப்பில் வச்சு இன்செர்ட் பண்ணுங்க. மெமரி கார்டு போட்டிங்கன்னா ஒரு லைட் இருக்கும். ஓகேங்களா? செட் ஆகிடுச்சுன்னா இன்செர்ட் ஆனால் க்ரீன் லைட் இருக்கும். இப்போ இன்கேஸ் இப்போ நம்ம பாருங்கள், இப்போ இமேஜ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ரிமோட்லேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இது வீடியோ எடுக்கிறது. நம்ம எடுத்து காமிக்கிற பாருங்கள். இதை ஆகிட்டிங்கன்னா லைட் அமைச்சு அறியும். ஒரு ஃபோட்டோ எடுத்துச்சு. இப்போ இது வீடியோ அப்படின்னா ரெட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ வீடியோ ரெட் ஆகிட்டு இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு. இப்போ நீங்கள் இதான் லோ வார்னிங் சவுண்டி தான். அந்த லோ வார்னிங்கில் கொஞ்சம் நேரம் பறக்கும். அது பாருங்கள், கொஞ்சம் நேரம் பறக்கும். ஆனால் அது அது மாதிரி லோ வார்னிங் அப்படின்னு நம்ம லைட்டு பிளிங்க் ஆகும். இப்போ லோ வார்னிங் ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஹைட்டில் பறக்கும்போது லோ வார்னிங் திரும்பி பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். லைட்டு இப்படி இருக்குது பாருங்கள். மேலே பறக்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தெரியும் லோ வார்னிங் லைட்டு. அப்போ கீழே அப்படி இறக்கி பார்ப்போம். ஓகே, இப்போ ரேஸ் பண்ணுங்கள். அப்படியே முன்னாடி போங்க, அப்படியே பின்னாடி வாங்க. அப்போ ரைட்டு லெஃப்ட்டு போங்க. இப்போ ரைட்டில் போங்க, ரைட்டில் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்டு அப்படி சென்ட்ரல் எடுத்துங்க. போய் இப்போ
அப்படியே ரைட்டில் ரொட்டேட் பண்ணுங்கள், ரைட்டில் சுற்றுங்க அப்படியே ரைட்டில். பேக் கிட்ட வா. இன்னும் கொஞ்சம் மேலே போ, இன்னும் மேலே போ. மேலே போனால் அப்படியே பைக்கில்